ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒகேஷ்னலுக்கான ரவுண்ட் 1 கவுன்சிலிங் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரே ஒரு கவுன்சிலிங் தான் இருக்குது. ஜென்ரல் அண்ட் 7.5 ரிசர்வேஷன் ரெண்டு பேருமே வந்து ஒகேஷ்னலுக்கு பார்க்கலாம். ஸோ வீடியோ மூலமாக பாருங்கள். வீடியோக்குள்ள பார்த்து போனால் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த டிஎன்ஏ 2024 ரவுண்ட் 1 ஒகேஷ்னல் ஜென்ரல் கவுன்சிலிங் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இவங்களுக்கான டேட்ஸ் வந்து கவுன்சிலிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29/7/2024 10/8/2024 வரைக்கும் கவுன்சிலிங் வந்து நடக்குது. ஸோ ஃபார் 13 டேஸ் வந்து நடக்குது. சரிங்களா? ஸோ இவங்களுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99, அதாவது 199ல இருந்து 85 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒகேஷ்னல் ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2267 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29/7/2024 மார்னிங் 10 AM இருந்து 31/7/2024 அதாவது ஈவினிங் 5 PM வரைக்கும் இவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டைம் இருக்கு. சரிங்களா? அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது இவங்களுக்கு எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 1/8/2024 பிஃபோர் 10 AM வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அண்டு உங்களுக்கான சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கான ஏதுவான நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31/7/2024 ஆஃப்டர்நூன் 2 o'clock. சரிங்களா? அந்த டைம் அல்லது அதுக்கு முன்னாடி சாய்ஸ் லாக் பண்ணிடுங்க. சரிங்களா? நம்மளுடைய சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 days டைம் இருக்கு. வெதர் இட் மே பி அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் ஆர் அக்செப்ட் அண்ட் ஜாயின், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன், டிக்ளைன் அண்ட் அப்வார்ட். ஸோ அது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1/8/2024 மார்னிங் 10 AM இருந்து 2/8/2024 ஆஃப்டர்நூன் 5 PM வரைக்கும் உங்களுக்கான டைம் இருக்கு. சரிங்களா? அதுக்குள்ள நீங்க வந்துட்டு உங்களுக்கான அதாவது இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்ததா ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ். அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருப்பீங்க இல்லையா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இது பண்ணும்போது அப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது 3/8/2024 10 AM முன்னாடி ரிலீஸ் ஆயிடும். அதுவே அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 3/8/2024 பிஃபோர் 10 AM முன்னாடி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆனதை அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் எடுத்துட்டு போய் 5 days 3/8/2024 மார்னிங் 10 AM இருந்து 7/8/2024 அதாவது ஈவினிங் 5 PM குள்ள நீங்க உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜஸ்ல போயிட்டு அட்மிஷன்ஸ் மேக் பண்ணிக்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா உங்களுடைய சீட் வேகன்சி அறிவிக்கப்படும். மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுவே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து சொல்லி அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அதே 5 days அந்த 3/8/2024 மார்னிங் 10 AM இருந்து 7/8/2024 5 PM ஈவினிங் அதுக்குள்ள நீங்க வந்துட்டு டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எதுவோ அதை எடுத்துட்டு போய் நீங்க டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ணணும். ஆர்எல்ஸ் உங்களுடைய சீட்டும் வேக்கன்ட் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படும். சரிங்களா? அண்ட் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருப்பீங்களா கேண்டிடேட்ஸ், உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது 10/8/2024 10 AM முன்னாடி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டை எடுத்துட்டு போய் அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு எந்த காலேஜஸ்ல அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜஸ்ல நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒகேஷ்னல்ல ஜென்ரலுக்கு இவ்வளவு நேரம் பாத்தீங்க. இதுவே ஒகேஷ்னல்ல 7.5 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் எப்போ நடக்குது அப்படின்னா 29/7/2024 இருந்து 10/8/2024 வரைக்கும் நடக்குது. கட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 199 இருந்து 85 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் கவர்மெண்ட் ஒகேஷனல் ஜெனரல் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 435 இந்த ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டோட்டலா வந்து 435 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க 7.5 ரிசர்வேஷன்ல. இப்போ உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ஸ் இது பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்றேன். உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 29/7/2024 மார்னிங் 10 AM இருந்து 31/7/2024 ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. சோஃபார் உங்களுக்கு 3 days வந்துட்டு இருக்கு. இந்த 3 daysல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கணும். அண்ட் சாய்ஸ் லாக் பண்றதுக்கான ஏதுவான நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 31/7/2024 ஆஃப்டர்நூன் 2 PM. சரிங்களா? உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 1/8/2024 10 AM மார்னிங் 10 AM முன்னாடி உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதை நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு 2 days டைம் 1/8/2024 10 AM இருந்து 2/8/2024 5 PM வரைக்கும் உங்களுக்கான டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். சரிங்களா? அண்ட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வெதர் இட் மே பி அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் ஆர் அக்செப்ட் அண்ட் ஜாயின், டிக்ளைன், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் அப்வார்ட் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். டோட்டலி 6 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வீடியோ வச்சிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கான அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது 3/8/2024 10 AM முன்னாடி ரிலீஸ் ஆயிடுது. அதுவே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு
அதே டேட் தான் 3/8/2024 10 AM முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட். ஸோ ஜாயினிங் த காலேஜ் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணணும். எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்களோ அந்த காலேஜஸ்க்கு இங்கே கொடுத்துருக்க டேட்ஸ், அதாவது 3/8/2024 10 AM இருந்து 7/8/2024 5 PM இந்த 5 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு அதாவது எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய சீட் வேகன்சின்னு சொல்லி அறிவிக்கப்படும். அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவே அக்செப்ட் அண்ட் அப்வர்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை இங்கே அதே சேம் டேட் தான் 3/8/2024 மார்னிங் 10 AM இருந்து 7/8/2024 5 PM நீங்கள் வந்து டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய சீட்ஸ் வந்து வேகன்சின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. ஸோ அதனால இதை வந்துட்டு செய்யாமல் விட்டுறாதீங்க. சரிங்களா? உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருப்பீங்களா அந்த கேண்டிடேட்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது 10/8/2024 10 AM முன்னாடி வந்துடும். அதை எடுத்துட்டு போய் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு காலேஜஸ்ல சேரணும். சரிங்களா? ஸோ தெளிவான ஒரு ப்ரொசீஜர்ஸை நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எங்கெங்க போகணும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் ஓவர். அதுவே அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மீன்ஸ் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து அதை நீங்கள் காலேஜில் எடுத்துகிட்டு போய் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎஃப்சி போயிட்டு தென் ஆஃப்டர் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்ததாக வந்து காலேஜஸில் சேரணும். பட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க அப்படி கிடையாது. ஒன்ஸ் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து 5 days அவங்க வந்து அட்மிஷன்ஸ் மேக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு அவ்வளோதான். ஒகேஷனல் நம்ம வந்துட்டு ஜென்ரல் அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் 7.5 2 பேத்துக்குமே நான் வந்து சொல்லியாச்சு. ஒகேஷனல் கவுன்சிலிங் பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.